தாய் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக இந்த தேர்தல் பரபரப்பு பல்வேறு அரசியல் கட்சிகளையும், அதாவது லெட்டர் பேட்ல ஆரம்பித்து மிகப்பெரிய மாநில கட்சிகள் வரைக்குமே எல்லோருமே தீவிரமான அரசியல் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வுகளிலும் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பரபரப்பான சூழல்ல திருமாவளவனை சுற்றி பல்வேறு சர்ச்சைகளும் பல்வேறு செய்திகளும் தினந்தோறும் வந்த வண்ணம் இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த அமர்வில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக திருமாவளவன் தொடர்ச்சியாக அவர் பேசிட்டு இருந்த விஷயம்லாம் பார்க்கும்பொழுது, ஆரம்பத்தில் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் அரசியல் திசை வழி தீர்மானிப்பது விசிகா தான், தீர்மானிப்பவர்கள் விசிகாவை சார்ந்தவர்கள் தான். இது மதச்சார்பின்மை காப்போம் அந்த பேரணி சம்மந்தப்பட்ட டைமில் பேசினது. இந்திய அரசியலை கூர்மைப்படுத்துபவர்களும் விசிகா தான். நாங்கள் முதல்வர் பதவிக்கே ஆசைப்படவில்லை. அம்பேத்கர் சொன்னது போல பிரதமர் பதவியை கைப்பற்றுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது எங்களுக்கு இந்த முதல்வர் பதவி, துணை முதல்வர் பதவியெலாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நாங்கள் டைரெக்டாக அடிக்கிறதே நாங்கள் பிரதமர் பதவிக்கு தான்ன்ற மாதிரி அவங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களை, விசிகாவினுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விதமாக அவங்க பேசினாங்க. அது மிகப்பெரிய அளவில் சில சின்ன சின்ன விமர்சனங்கள் வந்தாலும் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு திருமாவளவன் பேசினார். அவர் பேசுகிறது ஆசைப்பட்டதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுன்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அதை தொடர்ந்து திரும்ப எடுக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டில் பல்வேறு விதமான முரண்பாடுகள் இருக்குது. அவர் ஒரு நிலையாக இருக்க மாட்டார்ன்ற மாதிரி விமர்சனமும் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தொகுதி பங்கீடு சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரத்தையும் இப்போ பேசினது இன்று எல்லா ஊடகங்களிலுமே அது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அது விசிகாவினுடைய விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்கிறாரு. அவர் ஒரு பெருசாக பேசினா அதில் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நான் மென்ஷன் பண்ணிவிட்டு நான் அது என்னன்னு சொல்லிடுறேன். எத்தனை இடங்களில் போட்டியிடப் போகிறீர்கள் என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அது பாவம், அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளையும் திருமாவளையும் பற்றி தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தாக பேசியிருக்கிறார். எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அரசியல்னு வந்துட்டிங்கன்னா எத்தனை இடத்துல போட்டியிட போகிறீங்க, எந்த தொகுதியை போட்டியிட போகிறீங்க, கடந்த காலத்தில் வாங்கின அதே மாதிரி வாங்குவீங்களா இல்லை கூடுதலாக வாங்குவீங்களான்ற கேள்வியை யாருமே கேட்க தான் செய்வாங்க. அதையெல்லாம் கேட்குறாங்கன்னா அப்புறம் ஏன் தேர்தலில் போட்டிருக்கீங்கிற கேள்வி வரும் இல்லையா? அந்த மாதிரியான சின்ன சின்ன விமர்சனங்கள் வருவதற்கான எல்லா முகாந்திரமும் திருமாவளவன் பேசுகிற அந்த உரையிலேயே இருக்குது. ஒரு இடத்துல சொல்கிறீங்க நாங்கள் முதல்வர் பதவிக்கே ஆசைப்படலைன்ட்டு, நேரம் நாங்கள் பிரதமருக்கு தான் ஆசைப்படுறோன்னு. இந்த பக்கம் பார்த்தா சீட்டில் எந்த இதில் போட போகிறீங்க, எந்த தொகுதியில் போட்டியிட போகிறீங்கன்னு கேட்குறாங்க, எங்களை புரிஞ்சிக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. கூடுதலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர்கள் நம்மை சராசரி இயக்கவாதிகளைப் போல பார்க்கிறார்கள். தற்காலிக பலன்களுக்காக இயக்கம் நடத்துபவர்களுடன் நம்மை ஒப்பீடு செய்து பார்க்கிறார்களே என்று அவர்களின் கேள்வியை பார்த்து பரிதாபம் கொள்கிறேன். எங்களை பார்த்தா நீங்கள் ஒன்றும் சாதாரண நபராக நினச்சிக்காதீங்க. சும்மா ஒரு லெட்டர் போர்டு கட்சி ஆரம்பித்து பிற கட்சிகள் எப்படி தேர்தல் அரசியலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி நபர் நாங்கள் கிடையாதுங்கிற மாதிரி திருமாவளவன் குறிப்பிடுறாரு. அப்போ எப்படிப்பட்ட நபர் தாங்கிறதும் அவங்களே கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும். எங்களை டீபன் கொடுத்து ஏமாற்றி விட முடியாது. 6-8 சீட்டுகள் கொடுத்தோம், அதற்கு மேல் அவர்களுக்கு சீட்டு கொடுத்து ஊக்குவிக்கவில்லை. நாங்கள் அவர்களுக்கு 10 சீட்டுகளுக்கு மேல் எப்போதும் தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான உங்கள் மதிப்பீடுகள், இது எல்லாமே உங்களோட மதிப்பீடுகள் மட்டும்தான். 10 சீட்டு கொடுத்தா போதும், 8 சீட்டு கொடுத்தா போதும், 6லேருந்து 8 சீட்டுக்கு கொடுத்தா போதுங்கிற மாதிரி இது எல்லாமே உங்களோட மதிப்பீடுகள் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 234 தொகுதிக்கும் போட்டியிடுவதற்கும் நாங்கள் தகுதியானவர்கள்ன்ற மாதிரி திருமாவளவன் பேசியிருக்கிறாரு. உண்மையிலே 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் இருக்காங்கன்றதெல்லாம் தெரியல. ஆனால் திருமாவளவன் பேசுனதில் இந்த முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். அதாவது ஒரு பக்கம் எங்களுக்கு தேர்தலாக ஒரு மாரி மேட்ரே கிடையாது, நாங்கள் அடித்தா பிரதமர் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, இந்த பக்கம் நீங்கள் பார்க்கும்போது தொகுதி பங்கீட்டில் எங்களுக்கு இந்த மாதிரி 8 சீட்டு 6 சீட்டு 10 சீட்டுன்னு கொடுத்துட்ருக்காங்கன்ற மாதிரி விமர்சனங்களும் ஒரு பக்கம் வந்துட்டு. அப்போ உங்களுக்கு சீட்டு வேணுமா வேணாமா, இல்லை எத்தனை சீட்டு வேணும், எந்தெந்த தொகுதி வேணுங்கிற ஒரு டிக்ளரேஷனை பண்ணாமலேயே ஏன் இப்படி மக்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி விமர்சனங்களும் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. திருமாவளவன் இன்னும் கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆணவத்தில் நான் இதை சொல்லலை, தேர்தல் கணக்கில் நான் சொல்லலை, சமூக மாற்றத்திற்கான அடிப்படை பார்வையிலிருந்து கூறுகிறேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறார். அதாவது நாங்கள் வெறும் தேர்தலுக்கானவர்கள் மட்டும் கிடையாது, அரசியல் வாக்குகளுக்கானவங்க மட்டும் கிடையாது, நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகளுக்கானவர்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல அவர் குறிப்பிட்டிருக்காரு. இப்படி தேர்தலுடைய நெருக்கத்தில் வந்த பிறகு எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் அழுத்தம் கொடுத்து தான் ஆகணும். சும்மா மேடைக்கு 1000 விஷயங்கள் நம்ம பேசிட்டு போகலாம், ஆனால் கல யதார்த்தங்கிறது முற்றிலும் மாறுபட்டது. அந்த அடிப்படையில் திருமாவளவன் தன்னுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் தன்னுடைய அரசியலினுடைய அந்த விரிவாக்கத்துக்கும் தொகுதி என்பது கேட்டு வாங்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறாரு. அவர் வெளியே வேணால் சொல்லிக்கலாம், இப்போ நாங்கள் அரசியலுக்காக பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்னு சொன்னாலும் ஒரு கட்சி நடத்தக்கூடியவராக, மக்களுடைய பிரதிநிதியாக, அவருக்கு வாக்களித்த மக்களுக்காகவாவது அவர் என்ன செய்யணும்னா தொகுதியை கேட்டு தான் வாங்கணும். ஏன் மற்ற கட்சிகள் எல்லாம் வராமல் திருமாவளவன் மட்டுமே சுற்றி இந்த விமர்சனம் வந்துகிட்டு இருக்கிற கேள்வி நமக்கு இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு என்ன விடை அப்படின்னா, மக்கள் இன்னும் திருமாவளவன் அவர்களை நம்புகிறாங்க அப்படிங்கிறது தான் இதற்கான விஷயம். ஆனால் சேர்ந்த இடம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்ததன் அடிப்படையில்
திமுக செய்யக்கூடிய தவறுகளை திமுக கூட்டணியில் இருக்கிறோங்கிற காரணத்துக்காகவே திருமாவளவன் கண்டும் காணாமல் போயிட்டு இருக்காரு. திமுக முக்கியமான அமைச்சர்களை பற்றிய பல்வேறு ஊழல் செய்திகள் வந்துச்சு, பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்தது, தொடர்ச்சியாக பாலியல் குற்றச்சாட்டுகள், பாலியல் விஷயங்கள், முறைகேடுகள் சம்பந்தமாக பல செய்திகள் வந்தது. இதில் எதுவுமே எந்த இடத்துலையுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களுக்காக போராடக்கூடிய திருமாவளவன் அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகம் சொல்கிறாங்க இல்லை, குறிப்பிட்ட சமூகமாக இப்போ வரைக்குமே யாரும் அவரை பார்க்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்தும். அப்படிப்பட்ட ஒரு நபர் எதுவுமே பேசாமல் இருந்தார். அப்போ ஏன் பேசாமல் இருந்தார், இவரோட நிலைப்பாடு தான் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரையுமே நம்மக்கிட்ட பதில் இல்லை. சரி, திருமாவளவன் மட்டும்தான் இந்த மாதிரி தொகுதி பங்கீடு விவகாரத்தில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரா, ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு பார்த்தா இவர் பெரிய அளவு எந்த பிரச்சனையும் பண்ணலை. ஆனால் அவர் பண்ணுறதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும், நமக்கு தொகுதி கொடுப்பாங்கன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரான்றதும் நமக்கு தெரியலை. ஆனாலும் பிற கட்சிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திருச்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய துரை வைகோ, மதிமுக கட்சியினுடைய இருக்கக்கூடிய துரை வைகோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேர்தலில் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட ஆசை உள்ளது என்றும் எங்களுக்கான சுயமரியாதையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. இது துரை வைகோ சொன்னது, அதாவது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கட்சி சொன்னது. அதே போல் சிபிஎம் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி எந்த நிலையிலும் வெற்றி பெற்றுவிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து நீங்கள் கொடுத்த தொகுதியில் நாங்கள் ஏற்றுக்கிட்டோமே தவிர இது எங்களுடைய மனப்பூர்வமான ஏற்பு கிடையாது. ஆகவே இதுதான் கட்சியினுடைய வந்த வரலாற்றிலேயே முதல் முறையாக குறைந்த தொகுதிகளை வைத்து நாங்கள் ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டது அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட, விட்டு கொடுப்பது திமுக எங்களுக்கு விட்டு கொடுப்பது திமுகவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி மறைமுகமாக ஒரு சின்ன ஒரு லைட்டான மிரட்டல் மாதிரி விட்டுருக்காரு சண்முகம். அதோடு சேர்த்து காங்கிரஸில் தொடர்ச்சியாக அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு கட்டத்தில் நகர்ந்திருக்கிறாங்க. ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு கார்த்திக் சிதம்பரமாக இருக்கட்டும், பல்வேறு தலைவர்கள், மாணிக்கம் தாக்கூர் உட்பட பல்வேறு தலைவர்கள் அதை பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூடுதலை தொகுதிகளை கேட்டு பெறணும்னு சொல்லி தொடர்ச்சியாக காங்கிரஸ் தரப்புலையும் பல்வேறு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளால் பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கு. இப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போல் மதிமுகன்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே தங்களுடைய அந்த சீட்டு பேரத்தை தொகுதி பங்கீட்டை உயர்த்தணுங்கிற ஒரு புள்ளிக்கு நகர்ந்து மிகப்பெரிய அளவில் அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அழுத்தங்களை திமுக எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்றது தெரியல. ஏன்னா திமுக தனித்து 200 தொகுதியில் நாங்கள் களம் காண போகிறோம்னு சொல்லி கடந்த காலத்தில் துணை முதல்வர் உதயநிதி முதல்வர் உட்பட பல்வேறு திமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இப்போ இந்த சீட்டு பேருமே மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் சேர்க்க போதோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் நமக்கு ஏற்படுத்துகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் குறைவான இடங்கள் ஒதுக்கப்பட்டதாக அந்த டைமில் வந்து இருந்த நெருக்கடிங்கிறது வேற. ஆனால் இப்போ திமுக இருக்கக்கூடிய நெருக்கடி அப்படிங்கிறதும் வேற. அதே போல் 2024 மக்களவைத் தேர்தலில் கூடுதல் இடங்களை திமுகவிடம் கூட்டணி கட்சிகள் கேட்டு பார்த்தும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே கிடைக்கலங்கிறதும் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 2024 தேர்தலை பொறுத்த அளவுக்கு காங்கிரஸுக்கு 9 இடம், சிபிஐ சிபிஎம் 4, 2 அதே போல் விசிகாவுக்கு 2, திருமாவளவன் ரவிக்குமார், அதே போல் மதிமுகவுக்கு 1, நம்ம துரை வைகோ, அதே போல் முஸ்லீம் லீக்கு 1, கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு 1. இப்படி எல்லோருக்குமே சில்லறையாக போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முறை சட்டசபை தேர்தலில் நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நாங்கள் கேட்டு பெற போகிறோம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் எல்லா கட்சிகளும் தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தீவிரத்தன்மை திமுகவை திக்குமுக்காட வைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ இதில் என்ன கன்க்ளூஷனுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் மிகப்பெரிய ஒரு அதாவது பெரிய அண்ணன் மனப்பான்மையில் இருந்தாலும் இந்த தேர்தல் இப்போ வரக்கூடிய இந்த 2026 தேர்தல் என்பது மிகப்பெரிய நெருக்கடிகளை உருவாக்கக்கூடிய தேர்தலாக, ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் சீமான், ஒரு பக்கம் அதிமுக பாஜக, அது அதிமுக பாஜக கடைசி வரைக்கும் இருக்குமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாகவும் இருக்குது. ஒரு பக்கம் இந்த பக்கம் திமுக ப்ளஸ் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், இவங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை எப்படி சமாதானப்படுத்தி எப்படி அவர்களுடைய தொகுதியை வந்து ப்ராப்பராக ஒதுக்கி, ஏன்னா ஒருத்தருக்கு ஏற்றி கொடுத்துட்டு இன்னொருக்கு ஏற்றி கொடுக்காம இருக்க முடியாது. கடந்த காலத்தில் நீங்கள் என்கிட்ட கம்மியாக தான் கொடுத்தீங்க, இப்போ மறுபடியும் நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னா அது நல்லது இல்லைங்கிற மாதிரி மறைமுகமான மிரட்டல் விடக்கூடிய அளவுக்குலாம் இன்றைக்கி நிலைமை மாறிட்டு இருக்கு. இந்த நிலைமை திமுகவை எங்கு கொண்டு நிறுத்தப் போகிறது, எப்படி தொகுதி பங்கீடெல்லாம் நடக்க போகிறது, எப்படி வெற்றியை தக்க வைக்க போகிறது திமுக அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.